அனைவருக்கும் வணக்கம். ஔவையாரின் ஆத்திச்சூடி ஆறுவது சினம். தமிழ் ஆசிரியர் கையில் 2 கண்ணாடி டம்ளர்களுடன் வகுப்பில் நுழைந்தார். ஒரு டம்ளரின் அடிப்பகுதியில் பாதி அளவு மணலும் மேல் பகுதியில் சுத்தமான நீரும் இருந்தது. அதை மேசையின் மீது வைத்தார். மற்றொரு டம்ளர் காலியாக இருந்தது. வகுப்பறையில் உள்ள ஒரு மாணவனை அழைத்து அந்த காலி டம்ளர் அவன் கையில் கொடுத்து, இதில் இதேபோல் பாதி அளவு மணலும் பாதி அளவு சுத்தமான நீரையும் எடுத்து வா என கூறினார். மாணவனும் வேகமாக ஓடிச் சென்று பள்ளி வளாகத்தில் உள்ள மணலை அள்ளி டம்ளரில் போட்டு அதன் மீது தண்ணீரை ஊற்றினான். ஆனால் தண்ணீரும் மணலும் கலந்து அசுத்தமாக மாறியது. இதனால் அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. மறுமுறையும் முயற்சி செய்து பார்த்தான். அப்பொழுது அதேபோல் வந்ததால் அவன் பொறுமையை இழந்தான். இப்படி பொறுமையை இழந்த அவன் ஆசிரியரிடம் சென்று, இது எவ்வளவு முயற்சி செய்தாலும் பாதி மணலும் பாதி சுத்தமான நீர் என வரவில்லை என கூறினான். ஆசிரியரும் அதை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு மாணவனை இருக்கையில் அமருமாறு கூறினார். நமக்கு ஏன் கோபம் வருகிறது என சில காரணங்களை மாணவர்களிடம் கூறினார் ஆசிரியர். நமக்கு பிடித்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாத போது, நாம் கேட்டது உடனே கிடைக்காத போது, ஒரு செயலை செய்து முடிக்க தாமதம் ஆகும்போது என பல காரணங்களை கூறினார். மாணவர்களே, இப்படி கோபம் வர பல காரணங்கள் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவது ஒரே ஒரு மருந்துதான். அதுதான் அமைதி, பொறுமை என கூறி பாடத்தை தொடங்கினார் ஆசிரியர். ஒரு செயலை செய்யும் போதே இனிய முகத்துடன் ஆரம்பிக்க வேண்டும். இதனால் நாம் எதிர்பார்த்ததை விட நம் செயலின் முடிவு மிக நன்றாகவே அமையும். அதனால் கிடைக்கும் உற்சாகம் அடுத்த வேலைக்கும் முதலீடாக அமைகிறது. நாம் கோபமாக ஒரு செயலை துவங்கும் பொழுது யார் எதை செய்தாலும் அதில் குற்றங்களை மட்டுமே காண முடியும். இதனால் காலதாமதம் ஏற்பட்டு வேலையும் சரியாக முடியாது. இதனால் சோர்வு மட்டுமே கிடைக்கும். இது அடுத்த வேலையையும் முடக்கிவிடும். இதனால் நம் இலக்கை அடைய முடியாது என கூறினார். குழந்தைகளே, கோபம் வருவது மனித இயல்பு. அதை கட்டுப்படுத்துவதே அறிவாகும். யாராவது நமக்கு கோபம் வரும்படி செயலை செய்தால் அதை கட்டுப்படுத்தி கொள்ளும் பழக்கத்தையும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என கூறி சில எடுத்துக்காட்டுகளை கூறினார். ஒரு மேதை தன்னை யாராவது கோபமூட்டினால் பேசாமல் ஒரு காகிதத்தை எடுத்து கிழித்து போடுவது என்ற பழக்கத்தை வைத்து கொண்டாராம். சிலர் 1, 2, 3 என எண்ண தொடங்கி விடுவார்களாம். இதுபோல் நீங்களும் ஏதாவது ஒரு பழக்கத்தை பழகி கொண்டால் அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் என கூறிவிட்டு மாணவன் கொண்டு வந்த அந்த 2வது டம்ளரை எடுத்து மேசையின் மீது வைத்தார். இப்போது 2 டம்ளர்களின் அடிப்பகுதியில் மணலும் மேல் பகுதியில் சுத்தமான நீரும் இருந்தது. மாணவர்கள் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். இது போன்றுதான் நமக்கு வரும் கோபமும். சிறிது நேரம் அமைதியாக இருந்தாலே அது தானாகவே சரியாகிவிடும். கோபம் தணிந்த பிறகு எந்த செயலை செய்தாலும் அது சரியாகத்தான் முடியும். இதைத்தான் ஔவை பாட்டி 6வது சினம் என கூறியுள்ளார். இதை நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது என கூறி